நாம் பிறந்த மண்ணில இன்னமும் வந்து கோயிலுக்குள்ளார உள்ள நுழைய முடியாதுன்னு நாய் போலாம், கழுத போலாம், பன்னி போலாம். அந்த கோயிலுக்குள்ளார வந்து இந்த மண்ணினுடைய பூர்வகுடி கோவிலுக்குள்ள நான் ஒன்னும் பூசாரியா அவர்கள் கூட கேட்கல, கோவிலுக்குள்ள நுழைவது கூட தடுக்கப்பட்டது இருக்கா இல்லையா? முருகதாசுடைய இயக்கத்துல 1942 வந்த நந்தனார் படம், அந்த நந்தனார் படத்துல அதுல வந்து சாதியை சொல்லி இந்த சாதியை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? அந்த படத்தை தடை செய்யும். அம்பேத்கருடைய பேத்தி, தந்தை பெரியாருடைய பேத்தி, அப்படிதான் அது ஒரு பாட்டு பாடுறாங்க. அது ஒண்ணுமே இல்ல, நான் உள்ள வந்தா தப்பான்னு கேட்கறது வந்து ஒரு சாதாரண பாடல். ஆனா திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைச்சு இன்னைக்கு வெர்ச்சுவல் மீடியா மூலமா அந்த சகோதரி வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு எவ்வளவு அவதூறுகளை, மெய்நிகர் உலகம்ங்கிறத வெர்ச்சுவல் இருப்பாங்க. மெய்நிகர் உலகத்துல மணிப்பூர்ல நடந்த கொடுமையை விட மிக மோசமான கொடுமைக்கு என்னுடைய தங்கை இசைவாணி உட்படுத்தப்பட்டாங்க. அவ்வளவு மோசமா இந்த மார்த்திகை இது பண்ணி தங்கச்சியை எவ்வளவு தூரம் மனமுடைய செய்யுமோ செஞ்சிருக்காங்க. ஆனா என்னுடைய தங்கை அப்படிலாம் மனமுடையக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்க மாட்டாங்க. மீண்டும் ஊகம் மாறி எந்திரிச்சு வருவாங்கன்னு நான் நம்புறேன். இல்ல இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல அவன் அடிக்க நாம டிஃபென்ஸ் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனையா. நம்முடைய களம் வந்து தற்காப்பு களமா மாறதான் இங்க பிரச்சனை. நாம அடிக்க அவரை தற்காப்புக்கு கொண்டு போய் வைக்கணும். இல்ல அதுக்கான நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி. முகநூல்ல போடுறதோ எல்லாமே அவனும் சங்கி பாப்பாங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. அதுக்கான நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத எங்க கேள்வி. நாம் பிறந்த மண்ணில இன்னமும் வந்து ஒரு கோயிலுக்குள்ளார உள்ள நுழைய முடியாதுன்னு நாய் போலாம், கழுத போலாம், பன்னி போலாம். அந்த கோயிலுக்குள்ளார வந்து இந்த மண்ணினுடைய பூர்வகுடி கோவிலுக்குள்ள நான் ஒன்னும் பூசாரியா அவர்கள் கூட கேட்கல, கோவிலுக்குள்ள நுழைவது கூட தடுக்கப்பட்டது இருக்கா இல்லையா? இன்னைக்கு வைக்கத்துல வந்து விழா நடக்குது. எதுக்காக விழா நடக்குது? தந்தை பெரியார் வந்து 1924 நடத்தின போராட்டம், இதே கோவில் நுழைவு போராட்டம். கோவில் நுழைவு போராட்டங்களோட கோவில் இருந்த தெருவுல நுழையக்கூடாது. அந்த தெரு தான் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸும். தீண்டாமை என்பது மூலமா அதிகாரத்திலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தலாம். பொது இடத்துக்கு நீ வரக்கூடாது, படிக்க கூடாதுன்னு அர்த்தம், ஆஸ்பத்திரி வரக்கூடாது அர்த்தம், தாசில்தார் ஆபீஸ் வரக்கூடாது அர்த்தம், நீதிமன்றத்துக்கு போக கூடாது அர்த்தம். அப்ப நீதிமன்றத்தில் போய் நீ சாட்சி சொல்ல முடியாதுனாக்கா என்ன பண்ணுவான்? அவன் என்ன புகார்? இவ்வளவு கொடூரங்களை அனுபவிச்சிருக்கிற ஒரு சமூகம், இந்த சமூகத்துல பிறந்த என் தங்கச்சியை வந்து முன்னால இப்படி சொல்ல முடியும்னா, இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு டிசம்பர் 12, இன்னைக்கு நான் வந்து ஒரு சூழ்நிலை சொல்றேன். முருகதாசுடைய இயக்கத்துல 1942 வந்த நந்தனார் படம், அந்த நந்தனார் படத்துல அதுல வந்து சாதியை சொல்லி இந்த சாதியை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? அந்த படத்தை தடை செய்யும். இது தமிழக அரசுக்கு வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் முன்வைக்கிற செய்தி இது. அந்த படத்தை தடை செய்வோம். நாம டிஃபென்ஸ், நாம களத்துக்கு வருவோம். ஆமா டிஃபென்ஸ் எடுக்கட்டும், பார்ப்போம். அதனால நம்ம இழிவுபடுத்துகிற எல்லா இலக்கியங்களையும் எல்லா புராணங்களையும் இந்த மண்ணின் பூர்வகுடிகளை இழிவுபடுத்துவதாக அது அமையுமானால் அதை தடை செய்யணும். அதை வந்து அந்த திரிபுவாதத்தை வந்து அடிச்சு நொறுக்கணுங்கிற ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு ஏற்கனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனால இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை நான் சொல்ல விரும்புவது, இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் வரலாற்றை திரிவு செய்கிற, இந்த மண்ணின் பூர்வகுடிகளை சாதியை சொல்லி அவமானப்படுத்துகிற காட்சி அமைப்புகளை கொண்டிருக்கிற நந்தனார் படத்தை தடை செய்ய வேண்டும். அதற்காக அனைவரும் இணைந்து களமாடுவோம். அடுத்த பிறந்த நாள்ல நம்ம நினைச்சபடி அந்த மாதிரியான இழிவு பதிவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியை நம்ம பதிவு செய்வது நம்ம முன்னாடி இருக்கிற கடமை. பிறந்த நாள் வாழ்த்தை சொன்ன அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த